என்பது ஒரு முஃமினின் பண்பு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. எந்த இடத்தில் தப்ப முடியாது என்று நானும் நீங்கள் நினைப்போமோ அந்த இடத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு வைத்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? நானும் நீங்களும் என்னதான் அல்லாஹுவை நம்பினாலும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தேகம், ஒரு டவுட், இப்படி நடக்குமா, அல்லாஹ் தருவானா, இந்த சந்தேகம் இருந்தால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய பண்பாக 7 இடங்களில் அல்லாஹ் ஒரே வாசகத்தை சொல்லுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வை தாண்டி உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ராணுவ வீரர்களையும் படை தளபதிகளையும் அரசியல்வாதிகளையும் நம்புகிற அளவுக்கு அல்லாஹுவை நானும் நீங்கள் நம்புவதில்லை. அப்படித்தானே? எந்த இடத்தில் தப்ப முடியாது என்று நானும் நீங்கள் நினைப்போமோ அந்த இடத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு வைத்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? இந்த துஆ கேட்கிறதுல நானும் நீங்களும் பல சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடறோம், பின்வாங்கிடுறோம். எத்தனை தடவை தான் அப்பா கேட்கிறது, எவ்வளவுதான் கேட்கிறது, இன்னும் அல்லாஹ்ட உதவி கிடைக்கலையே, இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்ட மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த பின்வாங்குகிறோம். ஏன்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் சோதிப்பதற்கென்றே உலகத்தில் ஒரு நாமத்தை வைத்திருக்கிறான். தாடி என்பது தீவிரவாதிகளின் அடையாளம். பல வருடம் முயற்சி பண்ணுகிறோம், தொழில் தேடுகிறோம், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் தாடியில கைவை ஜொப்பு தாரோன்றான். கணவன் மனைவியாக இருந்து சண்டை பிடித்து வாழ்ந்து விட்டு திடீரென்று மரணித்து போனால் மறுமையிலே நேரடியாக சுவர்க்கம் போகலாமா? தவக்குல், ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான், ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான், ஏண்ட ரப்புடைய உதவி வந்து சேரும் என்கிற ஆழமான நம்பிக்கை இருந்தால் சுஜூதுல விழுந்து ஒரு தடவை அல்ல 1000 தடவை துஆ கேளுங்க. துஆ என்பது ஒரு இபாதத். ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நன்மை கிடைக்கும். நீ விரும்பினா என்ற பாவத்தை மன்னி, அப்படி கேட்காதேண்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன்.
அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் மீது அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்கள் மீது அவன் அருள் பார்வையை பார்த்திருக்கிறான் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே எங்களுடைய மனநிலை எப்படி என்றால், விரும்பினால் பயான் நிகழ்ச்சியை கேட்போம், இஸ்லாத்தை படிப்போம், இல்லை என்றால் ஒதுங்கி போய்விடுவோம். தொழுகைக்கு வருகிறோம், தொழுகை முடிந்த பிறகு ஒதுங்கி செல்ல ஆசைப்படுகிறோம். ஒன்றுக்கு பல தடவை வாருங்கள், பயான் நிகழ்ச்சியை கேளுங்கள், ஒதுங்கி இருக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்குள் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் எப்பொழுது கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் அறியாததுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் அந்த மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டார். 2வது மனிதர் கொஞ்சம் ஒதுக்கமாக தள்ளி போய் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் அந்த மஜ்லிஸில் அமராமல் போய்விட்டார். இந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது புகாரியிலே வரக்கூடிய நபிமொழி என்ன சொன்னார்கள்? நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்தார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிகிறான் என்றார்கள். 2வது மனிதர் கொஞ்சம் தள்ளி போய் ஓரமாக அமர்ந்து கொண்டார். அவர் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். 3வது மனிதர் புறக்கணித்து சென்றார். அல்லாஹ்வுடைய அருளை அந்த மனிதர் புறக்கணித்தார். அல்லாஹ்வும் அருள் புரிவதை விட்டு அந்த மனிதனை புறக்கணித்து விட்டான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளில் எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம். குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கிறோம், கேட்கிறோம், வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, நடைமுறையிலே இஸ்லாம் இல்லை. ஆனால் கேட்கிறோம், படிக்கிறோம், அறிவு களஞ்சியங்களாக இருக்கிறோம். என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, என்னதான் மார்க்கத்தை படித்தாலும், என்னதான் குர்ஆன் ஹதீஸை கேட்டாலும், குர்ஆனையும் சுன்னாவையும் கரைத்து காதிலே ஊற்றினாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் என்னாலும் உங்களாலும் முஸ்லிமாக வாழ முடியாது. எனவே சொல்லப்படுகின்ற குர்ஆன் வசனங்கள், பேசப்படுகின்ற நபிமொழிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த மஜ்லிஸினூடாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டுமா? எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விட்டால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே தானாக இஸ்லாம் வந்துவிடும். எனவே படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸா, ஒதுங்கி போகாதீர்கள், தள்ளி போகாதீர்கள், நெருக்கமாக வந்து பழகுங்கள். 2வது மனிதர் ஓரமாக அமர்ந்து கொண்டார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். மஜ்லிஸ்ல ஒதுங்கி போய் தள்ளி போய் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விடுவோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ்களுக்கு
அழைக்கப்படும் வரையில் தாமதித்திருக்காதீர்கள். பின்னோக்கி செல்லாதீர்கள், முன்னோக்கி வாருங்கள். விலகி போய் அமராதீர்கள், நெருங்கி வந்து அமருங்கள். அதனூடாகத்தான் அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம் என்ற பாடத்தை பதித்துக் கொண்டவர்களாக அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தவக்குல் என்பது ஒரு முஃமினின் பண்பு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிமார்களை பார்த்து என்ன கட்டளையிடுகிறான்? வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காமல் நித்திய ஜீவனாக வாழுகின்ற அந்த அல்லாஹ்வின் மீது நீர் பொறுப்பு சாட்டுவீராக என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், அனைத்தையும் மிகைத்தவனான இரக்கமுள்ள அந்த அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். பொறுப்பு சாட்டுதல். இந்த உலகத்துல ஒரு மனிதன் தனக்கு என்ன நடக்க வேண்டுமாக இருந்தாலும், என்ன நிகழ வேண்டுமாக இருந்தாலும், தான் படித்த பட்டத்துக்கு ஒரு ஜொப்பு கிடைக்க வேண்டும், ஒரு தொழில் கிடைக்க வேண்டும், என்னுடைய சம்பளம் அதிகரிக்க வேண்டும், என்னுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும், என்னுடைய மனைவி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், என்னுடைய பிசினஸ் முன்னேற வேண்டும், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும். உலகத்தில் நானும் நீங்களும் எந்த நலவுகளை எல்லாம் எதிர்பார்ப்போமோ அந்த நலவுகளை எல்லாம் தரக்கூடியவன் ரப்பு அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வில் ஆழமான நம்பிக்கை வைப்பது, அந்த ரப்பு என்னை கைவிட மாட்டான், அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். தனக்கு வரக்கூடிய எந்த தீங்காக இருந்தாலும், எந்த கெடுதியாக இருந்தாலும், எந்த பிரச்சனை சோதனை நெருக்கடிகளாக இருந்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது இருக்கிறதே, அதற்குத்தான் தவக்குல் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து குறிப்பிட்டு சொல்கிறான். நபியே, நித்திய ஜீவனான மரணம் என்ற அந்த நாமத்துக்கு சொந்தக்காரனாகாத அந்த அல்லாஹ்வின் மீது நீர் பொறுப்பு சாட்டுவீராக. அனைத்தின் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடிய, அனைத்தவர்கள் மீதும் கருணை காட்டக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவீராக. நபி அவர்கள் பொறுப்பு சாட்டினார்களா இல்லையா? எந்த இடத்தில் தப்ப முடியாது என்று நானும் நீங்கள் நினைப்போமோ அந்த இடத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு வைத்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? காப்பாற்றினான். நாங்கள் எல்லோரும் ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை படித்திருக்கிறோம், ஆனால் சிந்தித்து பார்ப்பது குறைவு. ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் சௌர் குகையிலே 3 நாள் தங்கினார்கள். 3 நாள் தங்கினார்கள். இஸ்லாத்தின் விரோதிகள், மக்கத்து காபிர்கள், நபி அவர்களை பிடிப்பதற்காக தேடி தேடி வந்தவர்கள் எதுவரையில் வந்தார்கள்? சௌர் குகையில் மேலே ஏறி நின்றார்கள். நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றால் சௌர் குகையை பார்க்கலாம், மலை உச்சியிலே இருக்கும். அந்த மலை மேட்டின் மீது ஏறி நின்று கொண்டு முஹம்மது எங்காவது போகிறாரா என்று பார்த்தார்கள். அந்த நேரம்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விரோதிகளுடைய கால்பாதத்தை தன்னுடைய தலைக்கு மேலால் கண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் கீழே பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எங்கோ தேடிய அந்த காவிர்களுக்கு, தலைக்கு மேல் இருந்து முகம்மதை தேடிய காவிர்களுக்கு அந்த முகம்மது நபி அவர்களை மறைத்தவன் யார்? அந்த அல்லாஹ் தானே. ஏன் அல்லாஹ் மறைத்தான்? ஒரே வார்த்தையில் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதுதான் தவக்குல் என்பது. அபூபக்கரே, கவலைப்பட வேண்டாம், நாங்கள் 2 பேர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, எங்களோடு அல்லாஹ்வும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் எந்த அளவு தவக்குல் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனாலும் நானும் நீங்களும் என்னதான் அல்லாஹ்வை நம்பினாலும்
பல சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தேகம், ஒரு டவுட், இப்படி நடக்குமா, அல்லாஹ் தருவானா, இந்த சந்தேகம் இருந்தால் எங்களுடைய சந்தேகத்தின் அளவுக்கு அல்லாஹ் எங்களை விட்டும் தூரமாகி விடுவான். உறுதி இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அன்பாண்டவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டானோ நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய பண்பாக 7 இடங்களில் அல்லாஹ் ஒரே வாசகத்தை சொல்லுகிறான். 7 இடங்களில் அல்லாஹ் ஒரே வாசகத்தை சொல்லுகிறான். பாருங்கள் எப்படி. 3வது அத்தியாயம் 122வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீதே அவர்கள் பொறுப்பு சாட்டட்டும். இதே வசனம் அதே வாசகத்தோடு 3வது அத்தியாயத்தின் 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் அல் குர்ஆனை புரட்டி சிந்தித்தால் அல்லாஹ் முன்னால முக்கியமான ஒரு பாடத்தை சொல்கிறான். பத்ர் யுத்த களம், 300 லட்சம் காபிர்கள், 1000 லட்சம் விரோதிகள். எதிர்கொள்ளலாமா? 300 பேர் இருக்கிறார்கள், 1000 லட்சம் விரோதிகள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு 3 பேரை என்ன செய்ய வேண்டும்? எதிர்கொள்ள வேண்டும். முடியுமா? என்னுடைய உங்களுடைய பார்வையில் முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான நம்பிக்கை என்ன சொன்னார்கள்? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னால் கடல் குறுக்கிடுகிறது, எங்களை குதியுங்கள் என்றால் நாங்கள் குதிப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த அளவு அடிபணிந்தார்கள். 300 பேரா நாங்கள் போராடுவோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை தானே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மலக்குமார்களை இறக்கி உதவி செய்த நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு உதவி கிடைக்குமா? இல்லை சகோதரர்களை, நம்பிக்கை குறைகிற பொழுது அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களை, அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயம் 160வது வசனம், இன் யன்சுர்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை தோற்கடிக்க யாரும் இல்லை. வ யஹ்துலுக்கும் ஃபமன் அல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வை தாண்டி உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அந்த அல்லாஹ்வின் மீது, எந்த அல்லாஹ்? இதான் எங்கட உள்ளத்துல வரணும். இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தால் வேறு யாராலும் எங்களை வெற்றி கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால், எனக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்றால் வேறு யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்ற நம்பிக்கை உள்ளத்திலே இருந்தால் அந்த அல்லாஹ்வின் மீது மூமின்கள் நம்பிக்கை வைக்கணும். ஏன் அல்லாஹ் முன்னால் அவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை சொல்கிறான்? நாங்களும் அல்லாஹ்வை நம்புறோம் தான், ஆனா ஒரு தளம்பல் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. அட இந்த கட்டத்துல யாரப்பா எங்களுக்கு உதவி செய்யற? அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும்னு யோசிக்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வான் என்று என்ன செய்வோம்? எந்த அளவு உறுதியாக நம்புவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 5வது அத்தியாயம் 11வது வசனத்தை படியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகள், நிஅமத்துக்களை நீங்கள் நினைவூட்டி பாருங்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யுத்த களங்களில் அல்லாஹ் எப்படி எப்படியெல்லாம் வெற்றியை கொடுத்தான் அதை நினைவூட்டி பார்க்க சொல்கிறான். இது ஹம்ம கௌமுன் ஐயப்சுது இலைக்கும் ஐதியஹும். ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக அவர்கள் படை திரட்டி கொண்டு வந்து உங்களை அழிக்க வந்த போது ஃபகஃப ஐதியஹும் அன்கும், அல்லாஹ் அவர்களிலிருந்து உங்களை பாதுகாத்தான். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அந்த அல்லாஹ்வின் மீது. யார் அந்த அல்லாஹ்? விரோதிகள் தாக்க வருகிறார்கள், விரோதிகள் அழிக்க வருகிறார்கள், படை பலத்தோடு வருகிறார்கள், அல்லாஹ் அவர்களிலிருந்து பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வின் மீது
உண்மையான முஃமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான சோதனை, நெருக்கடி, பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுதலைக்கான தீர்வுகளை நாங்கள் தேடுகிறோம். பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவி தாமதிக்கிறது. பல நேரங்களில் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒன்றில் காரணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சந்தேகம். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? அன்பார்ந்தவர்களே, ஐரோப்பியர்களையும் கீழை தேயர்களை நம்புகிற அளவுக்கு அல்லாஹ்வை நானும் நீங்கள் நம்புவதில்லை. அப்படித்தானே? ராணுவ வீரர்களையும் படை தளபதிகளையும் அரசியல்வாதிகளையும் நம்புகிற அளவுக்கு அல்லாஹ்வை நானும் நீங்கள் நம்புவதில்லை. அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, ஒரு வழக்கு பிரச்சனை வருகிறது. அந்த வழக்கிலே நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் மீது, வக்கீல் மீது நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புகிறோமா? எங்களுடைய நீதிமன்றங்களை நம்புகிற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புகிறோமா? எங்களுடைய அரசியல் தலைவர்களை நம்புகிற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புகிறோமா? அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையில் ஏற்படுகின்ற அந்த தடுமாற்றம் தான் அல்லாஹ்வுடைய உதவியை தடுக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல், எங்களுடைய முன்னோரான அந்த சஹாபாக்களுக்கு உதவி செய்த, எதிர்பார்க்காத இடங்களில் வெற்றி கொடுத்த ரப்பு எங்களை கைவிட மாட்டான் என்று ஆழமாக தவக்குள் வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தவக்குள் அல்லாஹ்வுடைய உதவியை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கென்று அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்க போவதில்லை. இதை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி எங்களுக்கு எந்த சோதனையும் நெருங்காதோ அந்த அல்லாஹ்வில் முஃமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும். இருக்குதா இந்த அளவுக்கு நம்பிக்கை? அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும். அல்லாஹ் நாடினா உதவி கிடைக்கும். அல்லாஹ் நாடினா தருவான். அல்லாஹ் நாடினா நோயை குணப்படுத்துவான். இந்த அளவு நானும் நீங்களும் நம்புகிறோம் என்றால் அந்த அல்லாஹ்வின் மீது மூமின்கள் என்ன செய்யட்டும்? நம்பிக்கை வைக்கட்டும் என்று படைத்தவன் அல்லாஹ் முஃமின்களை அழைத்து சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, 14வது அத்தியாயம் 11வது வசனத்தை படியுங்கள். 58வது அத்தியாயம் 10வது வசனத்தை படியுங்கள். அதிலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான். ரகசியம் பேசுதல் என்பது, ரகசியமாக திட்டம் தீட்டுதல் என்பது ஷைத்தானிடத்திலிருந்து வரக்கூடியதாகும். லியஹ்சுனல்லதீன ஆமனு, முஃமின்களை கவலையில் ஆழ்த்துவதற்காக ஷைத்தான் ரகசிய கூட்டம் நடத்துகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? வலைஸ பிதாரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذனில்லாஹ். ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டாளிகளும் முஃமின்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன ரகசியம் பேசினாலும், என்ன ரகசிய கூட்டங்கள் நடத்தினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்வின் மீது முஃமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ ரகசிய கூட்டங்கள் நடக்கிறது, ரகசிய திட்டங்கள் நடக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் நாடகங்களை பார்க்கிறோம். நேற்று வரைக்கும் ஒருவரை எதிர்க்கிறான், இன்றைக்கு அவர்களுக்கு சார்பாக நிற்கிறான். நேற்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசுகிறான், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்கிறான். முஸ்லிம்கள் நாங்கள் விழிக்கவில்லை, சிந்திக்கவில்லை. எங்களுக்கு எதிராக என்ன பேசுறாங்களோ, எங்களுக்கு எதிராக என்ன ரகசிய திட்டம் தீட்டுறாங்களோ, எங்களுக்கு எதிராக என்ன ரகசியமா சூழ்ச்சி பண்றாங்களோ, அவர்களுக்கு பயந்து பயந்துதான் இருக்கிறோமே அல்லாமல்
எங்களுடைய ரப்புடைய நாட்டத்தை தாண்டி இந்த அரசியல்வாதிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தால், அவர்களுடைய ரகசிய கூட்டங்களும் அவர்களுடைய ரகசிய திட்டங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி எங்களுக்கு எதையும் செய்யாது என்ற நம்பிக்கை இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஆனா நாங்க அரசியல்வாதிகளுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்லை. இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஆதரவு தருகிற அரசியல்வாதிகளை நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறது இல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆழமான தவக்குல், அல்லாஹ்வின் மீது சார்ந்திருக்கின்ற அந்த பண்பு பலமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 64வது அத்தியாயம் 13வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், வணக்கத்துக்கு தகுதியான அந்த அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனங்களை நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அனைத்தையும் மிகைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் வெற்றி கொடுக்க நினைத்தால் யாராலும் தோல்வி அடைய செய்ய முடியாது. அல்லாஹ் தோல்வி அடைய செய்தால் யாராலும் வெற்றி பெற செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூழ்ச்சிக்காரர்களால் எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியாது. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, எங்கட ரப்பு அல்லாஹ்வை நாங்க எப்படி விளங்கிக்கிறோம்? எந்த அளவுக்கு விளங்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வில் நம்பிக்கை வைப்போம் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கு இந்த உலகத்துல என்ன அதிகாரம் இருக்கிறது? மனிதனுக்கு இந்த உலகத்துல நானும் நீங்களும் எந்த அரசியல்வாதிகளை நம்புறோமோ அந்த அரசியல்வாதிகளை அல்லாஹ் கேவலமடைய செய்தால் அந்த அரசியல்வாதிகளால ஏதாவது செய்யலுமா? சும்மா என்ன அதிகாரம் இருக்கு மனிதனுக்கு? ஒரு காலத்துல எங்கட நாட்டில இருந்த ஒரு பெண் பிரதமர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தோம். தமிழ்நாட்டு தலைவி முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பாள், முஸ்லிம்களுக்காக பேசுவாள். இன்று வரைக்கும் அவளுடைய மரணம் எப்படி நடந்தது என்பதில் சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பதவியில் இருந்த அந்த ஆட்சி தலைவிக்கு தனக்கு என்ன நடந்தது என்று முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என்றால் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற அதிகாரம் இருக்கிறதா? இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற பிரதமரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்கு படாத பாடுபட்டார்கள். எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்து அனைத்து எதிர்கட்சிகளையும் சேர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்று கடைசி நிமிடம் வரையில் போராடினார்கள். இல்லையா? தோற்கடிக்க முடிந்ததா? தோற்கடிக்க முடிந்ததா? நான் கேட்கிற, முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் இதை விளங்க வைக்க வாரது என்னண்டா, எங்களால முடியாது, எங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த ரப்பு நினைத்தால் அதுதான் நடக்கும். இதை விளங்கினா சகோதரர்களே, எந்த ரப்பு இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த ரப்பால தான் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நானும் நீங்களும் நம்பினால் அதுதான் என்னையும் உங்களையும் சரியான தவக்குலுக்கு அழைத்து செல்லும். இலங்கையிலே வரலாறு காணாத அளவுக்கு 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை எடுத்து மிக பெரும்பான்மை ஆட்சி அமைத்தார். 2019ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி என்ன சொன்னார்? சிறுபான்மையினர் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, பெரும்பான்மை வாக்குகளை வைத்து நாங்கள் ஆட்சி செய்வோம் என்றார். 2 வருடம் சகோதரர்களை, 2 வருடம் வீட்டுக்கு ஓடி என்று விரட்டி அடித்தார்கள் வாக்களித்த சமூகம். என்ன அதிகாரம் இருந்தது? என்ன அதிகாரம்? இன்னைக்கு நாங்க இவங்களை தானே சகோதரர்களை நம்புறோம். இவர்களை நம்புற அளவுக்கு படைச்சவன் ரப்ப நம்புறோமா? இல்லை. எனவே நானும் நீங்களும் விளங்க வேண்டியது என்ன? அதிகாரம் உள்ளவன் அந்த ரப்பு என்று சரியாக ரப்பை விளங்கினால், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமையை விளங்கினால், அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீனத்தில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றால்
ஐநாவின் ஜனாதிபதி என்ன சொல்கிறார்? இந்த மக்களை நாங்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்காமல் ஓய்வு பெற மாட்டோம் என்று சொன்னார். சொல்லி ஒரு வாரம் அடிக்கிறது காட்டுத்தீ. அணைக்க முடிந்ததா? அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தியும் அணைக்க முடிந்ததா? முடியாது சகோதரர்களே. அந்த ரப்புடைய அதிகாரத்தை நானும் நீங்களும் விளங்கினால் அந்த ரப்பு என்னை கைவிட மாட்டான். இந்த பலம் எங்கட உள்ளத்துக்கு வரணும். அந்த அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்ல நம்பிக்கை வைக்கிற, தவக்குள் வைக்கிற தன்மை வரும். எனவே சகோதரர்களே, அல் குர்ஆனிலே 7 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அல்லாஹுவின் மீது முஃமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும், பொறுப்பு சாட்டட்டும் என்று அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்னன்றதை விளங்கி அந்த அல்லாஹ்வை நானும் நீங்களும் சரியாக நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்னையும் உங்களையும் விட்டு வைக்காது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். இதைத்தான் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும் சகோதரர்களே. பாருங்கள், இந்த தவக்குலுடைய பெருமதியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது படுதூறு சொல்லப்படுகிறது. அந்த வரலாறு நாங்கள் படித்திருப்போம், கேட்டிருப்போம். நிறைய பாடம் பெற வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி. ஒரு வார்த்தை சஹாபாக்களை பார்த்து என்னுடைய மனைவி ஆயிஷா சுத்தமானவள் என்று சொன்னால் அந்த சமூகம் நம்புமா இல்லையா? நம்பும். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண மனிதர்களை போன்று என்ன செய்தார்கள் என்றால், தீர்வு சொல்ல போகாமல் நபித்தோழர்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணினாங்க. ஆயிஷா நாயகி உம்மா பாப்பா கிட்ட போய் ஆலோசனை பண்ணினாங்க. கடைசியாக ஆயிஷா நாயகி அவர்களிடமே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயகியை பார்த்தே சொன்னாங்க, ஆயிஷாவே, நீ ஏதாவது தப்பு தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இந்த வாசகத்தை கேட்டவுடனே என்னுடைய உள்ளம் கடும் பாரமாகி விட்டது. சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, தன்னுடைய உம்மா பாப்பாவை பார்த்து ஒரு செய்தி சொன்னாங்க. ஃபகுல்து வஅன ஜாரியத்துன் ஹதீஸத்து சின், நானோ சிறுவயது பெண்மணியாக இருக்கிறேன். ஆயிஷா நாயகி சின்ன புள்ள தானே, 9-10 வயசு தானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வாழ்க்கை நடத்துற நேரம் சொன்னாங்க, நான் சிறிய வயது பெண்மணியாக இருக்கிறேன். லா அக்ரவு மினல் குர்ஆனி கஸீரன், அல் குர்ஆனில் எனக்கு அதிகம் ஓதவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண தரத்தில் உள்ள ஒரு பெண்மணி, ஒரு சின்ன புள்ளாண்டலாம், பெரிய அனுபவம் எல்லாம் இல்ல. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னி வல்லாஹி லக்கத அலிம்து, சொன்னாங்க, இந்த சொல்லப்பட்ட இந்த செய்தியெல்லாம் நாட்கள் கணக்கில் கேட்டு கேட்டு என்னை பற்றி சொல்லப்பட்ட அந்த படுதூறு செய்தி உங்களோட உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிட்டது. அதை நீங்க நம்புற அளவுக்கு போயிட்டீங்க. அதை நீங்க நம்புற அளவுக்கு போயிட்டீங்க. ஃபல இன் குல்து லகும் இன்னி பரீஆ, நான் சுத்தமானவள் என்று நானாக சொன்னால் அதை நீங்க லா துஸத்திகூனி, என்னையே நம்ப போறதும் இல்ல. வ இன் அத்தவல இன் அத்தரஃப்து லகும் பி அம்ரின், நான் குற்றவாளி என்று ஏற்றுக்கொண்டால் வல்லாஹு யஅலமு இன்னி மின்ஹு பரி, எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க. அந்த அல்லாஹ்க்கு தெரியும் நான் சுத்தமானவள் என்று. தன்னை சுத்தப்படுத்த போகல, தன்னை நியாயப்படுத்த போகல. என்ன சொன்னாங்க? இது அல்லாஹ்வோட நம்பிக்கைன்றது. நான் என்னை சுத்தப்படுத்தினால் நீங்க நம்ப போறதும் இல்ல. நான் குற்றவாளி என்று சும்மா ஒரு பொய்க்கு ஏற்றுக்கொண்டாலும் என் ரப்பு அல்லாஹ்க்கு தெரியும் நான் சுத்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அஜிது லி வலக்கும் மஸலன் இல்லா அபா யூசுப் ஹீன கால் ஃபஸப்ருன் ஜமீல், யூசுப் நபியை இழந்த
அவங்களோட வாப்பா யாக்கூப் நபி என்ன சொன்னாங்க? நான் அழகான முறையில் பொறுமை காப்பேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்கள் சொல்லுகின்ற இந்த பொய்க்கு அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு போதுமானது என்று சொன்னாங்க. எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க, எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க. அதைத்தான் ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் அழகான முறையில் பொறுமை காப்பேன். அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு என்ன உதவி செய்ய போதுமானவன் அல்லாஹ்ல ஆழமான நம்பிக்கை வச்சாங்க. கடுமையா கவலைப்பட்டாங்க. வீட்டிலே தனிமையில் உருண்டு புரண்டு அழுதார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அல் குர்ஆனுடைய வசனத்தை சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தினூடாக ஆயிஷா அவர்கள் சுத்தமானவர்கள் என்ற வசனத்தை இறக்கி வைத்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட வந்தாங்க. ஆயிஷாவே, அல்லாஹ் நீ சுத்தமானவள் என்று அறிவித்து விட்டான் என்று சொல்கிற பொழுது தாயாரு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எழும்பி போய் வரவேறு சொல்லும் பொழுது சொன்னாங்க வார்த்தை, வல்லாஹி லா அகூமு இலை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் எழும்பி போய் வரவேற்க மாட்டேன். வலா அஹ்மது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் புகழவும் மாட்டேன். ஏன்? அந்த அல்லாஹ்தான் என்னை சுத்தம் என்று நிரூபித்தான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆழமா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தண்ட மனைவியை சுத்தப்படுத்த ரெடியாவல்ல. அல்லாஹ்வா சுத்தப்படுத்தட்டும் விட்டாங்க. அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். நான் சொல்ல வாரது, ஆயிஷா நாயகியின் மீது ஆழமான நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ் மீது வச்ச நம்பிக்கை. நான் நிரபராதி, நான் குற்றம் செய்யாதவன், எல்லோரும் தன்னை குற்றவாளி என்று சொன்னாலும் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். சில நேரம் அப்படித்தானே, சில இடங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் பழிய தண்டை மேல போட்டுடுவாங்க. நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆவியாச்சு. 10 பேர்கிட்ட போய் உதவி கேட்கிறது, நீங்க பேச மாட்டீங்களா, நீங்க செய்ய மாட்டீங்களா? என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று சுஜூதிலே விழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த அல்லாஹ்வை நெருங்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும்? ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம் தாமதிக்கலாம் சகோதரர்களே, அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட மாட்டான், ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த ஆழமான வரலாற்றை சொல்லித் தருவதுதான், அதை படித்து தருவதற்குத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கைவிட மாட்டான். தவக்குல் சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது எந்த அளவு பலமாக நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்ல நம்பிக்கை வைக்கிறது குறைய குறைய அல்லாஹ்வுடைய உதவி விலகி போகும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, பிரார்த்தனை இருக்கிறது, துஆ. இந்த துஆ கேட்கிறதுல நானும் நீங்களும் பல சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடறோம்? பின்வாங்கிடுறோம். எத்தனை தடவை தான் அப்பா கேட்கிறது, எவ்வளவுதான் கேட்கிறது, இன்னும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலையே, இருக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? இவங்க ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சிலர்ல ஒருத்தர். இஸ்லாத்துக்காக கடுமையா நோவினை செய்யப்பட்டாங்க. நெருப்பு கங்குகளுக்கு மேலால படுத்தி வைக்கப்படுவாங்க. அவர்களுடைய இடுப்புல உள்ள அந்த மாமிசம் கொழுப்பெல்லாம் உருகி போய் எலும்பு மட்டும் விளங்கும். சாதாரண சோதனை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கஅபத்துல்லாஹ்வுடைய நிழல்ல இருக்கிறாங்க. வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அலா தஸ்தன்சிருல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடாதா? அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யப்படாதா அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைக்குள்ளான அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்காக எந்த அளவு சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா? குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்குள் உயிரோடு இறக்கப்பட்டு ஒரு வாள் கொண்டு வரப்பட்டு தலையில வைத்து 2 துண்டாக உயிரோடு அறுக்கப்பட்டார்கள். ஒருவர் கொண்டு வந்து கட்டப்படுவார், இரும்பு சீப்பு கொண்டு வாரப்பட்டு எலும்புக்கு மேலால் உள்ள சதைகள் எல்லாம் உருவி எடுக்கப்படும். இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவங்க விட்டு விடல. அல்லாஹ்வுடைய உதவியில் அவங்க நம்பிக்கையை இழக்கல. எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல
ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து கொண்டு சொல்றாங்க. உங்களுக்கு உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தா விளங்கும் மக்கா எங்க இருக்கிறது, யமன் எங்க இருக்கிறது என்று. மக்கால இருக்கிற நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு காலம் வரும் நீங்க உங்களோட ஆட்டு மந்தையை ஓட்டி செல்வீர்கள், யமன்ல உள்ள சன்ஆ வரைக்கும் போவீங்க, உங்களோட ஆட்டு மந்தைக்கு ஓநாயை தவிர வேறு எதற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எப்ப சொல்றாங்க? ஹிஜ்ரத்துக்கு முன்னால மிக பலவீனமான காலத்தில் இருக்கும் பொழுது சொல்றாங்க. யமன் எப்ப வெற்றி கொள்ளப்பட்டுச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க நெருக்கமான நேரத்துல தான் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு தூதராக அனுப்பி வச்சாங்க, இஸ்லாமிய பிரச்சாரகராக அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி மௌத்தாகும் வரைக்கும் பரிபூரணமான வெற்றி கிடைக்கலண்டா யமன்ல இருந்து. அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ்வுடைய உதவி வருது. நம்பினாங்க. 10, 15, 20 வருஷத்துக்கு பின்னாலதான் என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேருதுண்டா. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் வாப்பா நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கலாம். நான் கேட்ட துஆக்களும் பிரார்த்தனைகளும் அல்லாஹ்வின் மீது வைத்த ஆழமான நம்பிக்கைகளும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் நம்பிக்கைக்கு அல்லாஹ் தருவது சகோதரர்கள். எனவே அல்லாஹ்வின் மீது எந்த அளவு நம்பிக்கை வைப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எத்தனை தடவை கேட்டாலும் சளைத்து போக மாட்டோம். பிரார்த்தனை என்று துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் நாயகி அவர்களையும் பச்சிலம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து எங்கே விட்டு போனார்கள்? ஒரு தண்ணீர் குழி. சகோதரர்களே, மக்காவுடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிற இடம் இருக்கிறதே, மலைகள் சூழ்ந்திருக்க ஒரு பள்ளத்தாக்கு. மலைகளில் மழை பொழிந்தால் தண்ணீர் நிறைகிற இடம். இன்றைக்கு கூட கடும் வேகமா மழை பெஞ்சா மத்தாஃபெல்லாம் நிறைஞ்சிரும். இப்ராஹிம் நபி அவங்க 1200 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வந்து இன்றைக்கு கஅபத்துல்லா இருக்கிற இடத்துல தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் விட்டுட்டு போறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மனிதர்கள் வாழ தகுதியான இடம் அல்ல. பயிர் பச்சைகள் முளைக்கிற அளவுக்கு விவசாய பூமியும் இல்ல. தாகம் வந்தா அள்ளி குடிக்கிறதுக்கு தண்ணீர் உள்ள இடமும் இல்ல. சுருக்கமா சொன்னா உலகத்தில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம். அல்லாஹ் சொன்னா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. கொண்டு போய் விட்டாங்க. திரும்பி வரும் பொழுது மனைவி ஹாஜர் அவங்க கேட்டாங்க, இப்ராஹிமே, மனிதர்கள் வாழாத பயிர் பச்சைகள் இல்லாத இந்த வாதி, இந்த குழி, இந்த பள்ளத்தாக்கு, இதுல எங்களை விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபி பதில் சொல்லல. 3 தடவை கேட்டும் திரும்பி பார்க்கல. 4வது தடவை கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்தான் உங்களுக்கு இப்படி விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்கும் பொழுதுதான் திரும்பி சொன்னாங்க, நஅம், அல்லாஹ் விட்டுட்டு போக சொன்னான், நான் விட்டுட்டு போகிறேன்டாங்க. அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது நானும் நீங்களும் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கை ஒருபோதும் எங்களை கைவிடாது சகோதரர்களே. இதன் லா யுதையுன அல்லாஹ், அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையா, நீங்கள் போய்விடுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் தவக்குல். மனிதர்கள் வாழ முடியாது, பயிர் பச்சைகள் விவசாயம் செய்ய முடியாது, தண்ணீரும் இல்லை, ஒரு பள்ளத்தாக்கு. ஆனா அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையா, நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான், எப்படியெல்லாம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியுமா ஆசை? அவங்க வாழ்ந்த இடத்தை பார்த்துட்டு வரும். அதான் காபத்துல்லாவை பார்க்க போகணும்னு ஆசைப்படுறோம். அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் அல்லாஹ் அற்புதமாக கொடுத்த தண்ணீர், ஜம்சம் தண்ணீர், அதை எப்படி குடிக்க வேண்டும் சகோதரர்களே? உங்களோட வீட்டுக்கு வாரம் தண்ணீர் தாங்கன்னு கேட்டா இப்படி ஒரு பட்ல தூக்கி தருவீங்க, அல்லது பெரிய ஒரு கிளாஸ்ல ஊத்தி தண்ணியை தருவீங்க, அப்படித்தானே? உங்களோட வீட்டுல இருக்கிற கோப்பை அந்த கிளாஸ்ல குறைந்த அளவு தண்ணீரை ஊத்தி தந்தா முகத்துல வீசிட்டு வந்துருவோம், அப்படித்தானே? அப்பா தண்ணி கேட்டா இப்படியா தாரதுண்டு. ஆனா ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போயிட்டு வாரீங்க,
உங்களோட வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டா இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஆக சிறிய கோப்பை அப்படித்தானே, அதுல 1 மிடர் ஊத்தி தருவீங்க. அதை நம்ம எவ்வளவு பக்தியோட குடிப்போம். ஏன் குடிக்கிறோம் நானும் நீங்களும்? அல்லாஹ் அந்த ஹாஜர் அவர்களுக்கும் அந்த இஸ்மாயிலுக்கும் கண்ணியப்படுத்தி கொடுத்த தண்ணீர். அதுதானே அல்லாஹ் கைவிட்டானா அந்த குடும்பத்தை? அந்த குடும்பத்தை கைவிட்டானா? விடல்ல சகோதரர்களே, விடல்ல. அன்பாண்டவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த ஈமானிய தாய் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ்ட கட்டளையா போங்க, அல்லாஹ் எங்களை. இதான் தவக்குல். இன்னைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்ட மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த பின்வாங்குகிறோம். ஏன்? இதை செஞ்சா பிரச்சனை வருமோ, இதை செஞ்சா நெருக்கடி வருமோ, இதை செஞ்சா சோதனை வருமோ, இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் நான் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அல்லாஹ்ட மார்க்கம் நான் செய்கிறேன், அல்லாஹ் என்னை கைவிட. தவக்குள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவது லேசாகும் சகோதரர்களே. தவக்குள் குறைய குறைய அல்லாஹ்ட மார்க்கத்தில பொடுபோக்கும் சேர்ந்து வந்துடும் சகோதரர்களே. சில நேரம் இந்த தாடி இருக்கிறது, இந்த தாடி ஒரு வயசுக்கு வந்த ஆணுக்கு சும்மா வர்றது தானே. நீங்க உலகத்துல நீங்க வேற எந்த அமல செஞ்சாலும் கஷ்டப்படணும், நேரம் செலவழிக்கணும், தியாகம் பண்ணணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும். எந்த கஷ்டமும் படாமல், எந்த சிரமமும் படாமல் சும்மா செய்ய முடிஞ்ச ஒரு இபாதத்துன்னா அது என்ன? தாடி. கஷ்டப்பட தேவையில்லை, பொருளாதாரம் செலவழிக்க தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு முயற்சி சும்மா வரும் அது. ஆனா நமக்கு வைக்கிறது மிக கஷ்டமானதும் பேணுவதற்கு மிக கஷ்டமான ஒரு சுன்னா எது? அந்த தாடி தான். சும்மா கிடைக்கிறது. ஏன்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் சோதிப்பதற்கென்றே உலகத்தில் ஒரு நாமத்தை வைத்திருக்கிறான். தாடி என்பது தீவிரவாதிகளின் அடையாளம். அன்பார்ந்தவர்களே, பல வருடம் முயற்சி பண்ணுகிறோம், தொழில் தேடுகிறோம், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் தாடியில கைவை ஜொப்பு தாரோன்றான், தாடியில கையவை வருமானத்தை கூட்டி தாரோன்றான், தாடியில கையவை விசா தாரோம்ன்றான். நாங்களே என்ன பார்க்கிறோம்? என்னதான் பண்றது? இவ்வளவு காலம் தான் முயற்சி பண்றது, வழி சுற்றுவோம், ஜொப்பு கிடைக்கும். எங்க நம்பிக்கை வச்சோம்? மேனேஜர்ல நம்பிக்கை வச்சோம், கம்பெனியில பஸ்ல நம்பிக்கை வச்சோம். அப்படித்தானே? இல்லை. 1 வருடமா 10 வருடமா என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான். இந்த சுண்ணாவோடு எனக்கு ஒரு தொழிலை தருவான், இந்த சுண்ணாவோடு எனக்கு ஒரு வருமானத்தை தருவான் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தால், அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம், 1 வருடம் அல்ல 10 வருடங்கள் 15 வருடங்கள் முயற்சி செய்தார்கள். இந்த சுண்ணாவோடு உயர்ந்த வருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த சுண்ணாவோடு பெரிய பெரிய பதவிகளை அல்லாஹ் கண் முன்னால பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே ஒரு சிலரை. ஆனா நாங்க அந்த அளவுக்கு லேட்டாக ரெடி இல்லை, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ்வுடைய உதவி நபி அவர்களுக்கு 20 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு. அப்படியானால் அல்லாஹ் கொஞ்சம் லேட் ஆக்குவான், எங்கட ஈமான டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். எனவே சகோதரர்கள், எந்த அளவு தவக்குள் அதிகமாக இருக்குமோ அந்த அளவு மார்க்கத்தை கடைபிடிப்பது லேசி. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் சகோதரர்களே, இந்த தலாக் இருக்கிறது. தலாக்கு யாருக்குள்ளது சகோதரர்களே? ஒரு கணவன் மனைவியாக வாழ்றவங்க வாழ்க்கையில பிரச்சனை போகுது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. இஸ்லாம் சொன்ன எல்லா கட்டமைப்புல முயற்சி செஞ்சு பார்க்கிறோம், 2 குடும்பத்தவர்களை கூட்டி அழைச்சு பேசி பார்க்கிறோம், சரி வர்றது இல்ல. கடைசிக்கு போய் எங்க நிக்குது? உக்ரைனும் ரஷ்யாவும் மாதிரி நிக்குது குடும்ப வாழ்க்கை. அப்படித்தானே? நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ ஏசினா நானும் ஏசுவேன். கணவன் மனைவி போராட்டம் போனா இந்த வாழ்க்கை குடும்பத்தை சீராக்குமா? புள்ளக்குட்டியை நல்லா வாழ வைக்குமா? வாழ வைக்காது. உமா அப்பா சண்டை பிடிக்கிற அதே வேகத்துக்கு புள்ளக்குட்டியும் என்ன செய்யும்? சண்டை பிடிச்சித்தான் பழகும். திருமணம் முடித்த பிறகு சண்டை பிடித்து பிள்ளையை வளர்த்தவர்களுடைய பிள்ளையும் தண்ட மனைவியோட நிம்மதியா வாழது, சண்டை பிடிச்சிட்டு தான் வாழ்வாங்க பெரும்பாலும். இதை பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில. கணவன் மனைவியாக இருந்து சண்டை பிடித்து வாழ்ந்து விட்டு திடீரென்று மரணித்து போனால் மறுமையிலே நேரடியா சுவர்க்கம் போகலாமா? கணவனுக்கு துரோகம் இழைத்த மனைவி, மனைவிக்கு கொடுமை செய்த கணவன்,
மறுமையில் தோல்வி அடைகிற, உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற, உலகத்தில் பிள்ளை குட்டிகளை நாசமாக்குகின்ற, சண்டை புடிச்சு கொண்டு வாழ்ற வாழ்க்கை நல்லதா? அல்லது பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை ஒத்து போகுது இல்ல, நான் உங்களை தலாக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒருத்தரை முடிச்சு வாழுங்க, நான் எனக்கு விருப்பமான ஒருத்தரை முடிச்சு வாழ, ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா வாழ முடியுமா? முடியாதா? நிச்சயமா வாழ முடியும். தலாக்குன்றது மனித சமூகத்தின் நலவுக்கு வைக்கப்பட்டது. ஆனா நாங்க என்ன தெரியுமா யோசிப்போம்? தலாக்கு சொல்ல முன்னு ஒன்றுக்கு 10 தடவை யோசிக்கிறது. என்ன சண்டை அடிபுடி எல்லாம் நடக்குது, இவனை விட்டா இன்னொரு பொண்ணு கிடைப்பாளா? கொஞ்சம் இவர் விட்டுட்டு போனா இந்த புள்ள குட்டியை யாரு வளர்க்கிறது? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சூரத்து தலாக்கை எடுத்து ஒரு தடவை ஆழமான அறுத்த உணர்வோடு, சிந்தனை உணர்வோடு படியுங்கள். அல்லாஹ் தலாக்கை பற்றி சொல்லுகிற இடத்தில்தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். சூரத்து தலாக்க பரட்டி பாருங்க சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக வாசிக்க வேண்டும். தலாக்கை பற்றி சொல்கிற பொழுதுதான் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான், யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய நெருக்கடிகளில் இருந்து வெளியேறும் தளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுப்பான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்தி, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். வமன் யத்தகில்லாஹ, அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கெல்லாம் அனைத்து விடயங்களையும் லேசாக்கி கொடுப்பான். எல்லாம் தலாக்குக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அடே, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த மனைவியோடு வாழ முடியாதா? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தலாக் என்ற இடத்துக்கு நான் வருவேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், எனக்கு நல்லொரு வாழ்க்கை துணைவியை தருவான், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு நல்லொரு எதிர்காலத்தை தருவான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல்படுத்துங்க. தவக்குல் இருந்தாதான் அதை செய்யலாம், இல்லாட்டி இயலாது. மனைவி அடி வாங்கி ஏச்சி வாங்கி மனசுக்கும் நிம்மதி இல்ல, உடம்புக்கும் நிம்மதி இல்ல, வாழ்க்கைக்கும் சந்தோஷம் இல்ல. ஆனாலும் என்ன தெரியுமா? இவனை விட்டா வேறு யாரு மாப்பிள்ளை எனக்கு கிடைப்பா? இதனே பிரச்சனை. தவக்குலுக்கு மாறு செஞ்சிட்டோம். இஸ்லாம் எனக்கு தந்த உரிமை, இந்த ஆண் மகனோடு வாழ முடியாதா? நான் பிரிந்து கொள்வதுதான் இஸ்லாம். என்ற ரப்பு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தருவான், என்ற புள்ள குட்டிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவான். நான் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை நிறைவேற்றுவோம் போனால் அந்த தவக்குல் தான் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த செய்யும். சகோதரர்களே, தவக்குல் இல்லை என்றால் செய்ய மாட்டோம். நாளைக்கு என்ற கணவர் மௌத்து, என்ற புள்ள குட்டியை பார்க்கிறது யார்? சில பேரு கணவன் மௌத்துங்க, பெண் மக்கள் இன்னொரு திருமணம் முடிக்க தயார் இல்ல. ஏன்? வாரவன் எப்படி பானோ, என்ன புள்ள குட்டியோட இறக்கமாய்ப்பானோ, என்னை நல்லா பாப்பானோ, சந்தேகம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி வருகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களும் அல்லாஹ்வின் பக்கமே போகவிருக்கிறோம். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு நீ கூலியை தா, வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, அதை விட சிறந்த ஒன்றை தா. இப்படித்தானே அல்லாஹ் கேட்க சொன்னான், ரசூலை இப்படிதானே கேட்க சொன்னாங்க. அப்ப அர்த்தம் என்ன? என் கணவன் மௌத், இதான் முடிஞ்சா நல்ல ஒரு ஆணை பார்த்து நான் திருமணம் முடிக்கணும், அல்லாஹ் அதிலே எனக்கு நலவை வைப்பான். இந்த சிந்தனை எங்க ஆட்கள்கிட்ட இல்ல. என் மனைவி மௌத்து, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் முடிக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை தரும், இந்த நம்பிக்கை இல்ல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ற கணவர் 2 தடவை ஹிஜ்ரத் செய்தவர், ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய தியாகி. அவர் மௌத்தா போன போற சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆவை ஓத சொன்னாங்க, அட இந்த உலகத்துல என்ற கணவரை விட சிறந்த ஒருவரா? ஆனாலும் நான் ஓதினேன். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான்? இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியை கணவராக தந்தான்னு சொன்னாங்க. பாருங்க, உள்ளத்துக்கு வந்து அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் நல்லதொரு வாழ்க்கையை தருவான். இன்றைக்கு எங்கட நாடுகள்ல நிறைய பெண்மணிகள் விதவைகள் இல்லையா? ஏன் விதவை?
ஒன்று, குடும்பம் ரெடி இல்ல முடிச்சு கொடுக்க. ரெண்டாவது, ஏண்ட பிள்ளைய அவங்க பார்க்க மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க, வளர்க்க மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன். இல்லை. சஹாபி பெண்மணிகள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? கணவன் மரணிக்கிற சுபையா ரதியனுடைய வரலாறு படிங்க. 7 நாள் புள்ள கிடைக்குது. அடுத்த நாள் வந்து ரசூலோட மஜ்லிஸ்ல நிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்க. குடும்பம் எல்லாம் எதிர்த்தாங்க. இல்ல, 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும், நீ அதுக்கு பிறகுதான் திருமணம்டாங்க. அந்த பெண்மணி நபிகளார மஜ்லிஸ் கோடோடி வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் கணவர் மௌத்து, இதோ எனக்கு பிள்ளை கிடைத்து விட்டது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நீ ஒரு ஆணை பார்த்து திருமணம் முடிச்சு கொண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, எங்கட சமூகம் ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட தயார் இல்லை? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அமுல்படுத்த தயார் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைபாடு. எனவே தவக்குல், ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான், ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான், ஏண்ட ரப்புடைய உதவி வந்து சேரும் என்கிற ஆழமான நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவது இலகுவாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்பது எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான அடிப்படை. சோதனையா, நெருக்கடியா, பிரச்சனையா, அல்லாஹ்ல நம்பிக்கை வைங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்ல நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிற பக்குவம் வரும். சுஜூதுல விழுந்து ஒரு தடவை அல்ல, 1000 தடவை துஆ கேளுங்க. துஆ என்பது ஒரு இபாதத். ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நன்மை கிடைக்கும், இபாதத்துக்கு நன்மை கிடைக்கும். ஆனா நம்பிக்கையை பொறுத்து அல்லாஹ்வுடைய உதவி வேகமாகவும் வரலாம், தாமதித்தும் வரலாம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தித்தால் அல்லாஹும்ம ரஹம்னி இன் ஷி'த, இறைவா நீ நாடினா எனக்கு இரக்கம் காட்டு, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இன் ஷி'த, நீ விரும்பினா என்ற பாவத்தை மன்னி. அப்படி கேட்காதேண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி கேட்கா என்னங்க அர்த்தம்? விரும்பினா தாங்கப்பா, அர்த்தம் என்ன? விட்டுட்டு போங்க, நாங்க வேற யார்ட்டாலும் போய் தானே அர்த்தம். நம்பிக்கை போதா? விரும்பினா பாவத்தை மன்னின்ற அர்த்தம் என்ன? நீ மன்னி காட்டி எனக்கு பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்காதீங்க. உங்களில் ஒருவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா ஃபல்யஸிமில் மஸ்அலா, மன உறுதியோடு துஆ கேளுங்கன்றாங்க. ஏன்? யா அல்லாஹ், உன்னை தவிர உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. யா அல்லாஹ், நீதான் எனக்கு உதவி செய்யணும், நீதான் எனக்கு தரணும். இப்படி கேட்கணும். வழக்கா, யா அல்லாஹ் ஒரு லோயரை பிடிச்சிருக்கிறேன் யா அல்லாஹ், ஆனா நீதான் எனக்கு உதவி செய்யணும், அந்த லோயரின் மூலம் என்ன வழக்க நீ வெற்றி பெற்றுட்டா. கேளுங்க அல்லாஹ்ட்ட, என்ன பிரச்சனை? யா அல்லாஹ் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், சரியா கவனிக்கிறாங்க இல்ல, நீதான் எனக்கு உதவி செய்யணும் யா அல்லாஹ், நீ என்னை கைவிட்டா எனக்கு உதவி செய்ய யாரும். இப்படி அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. மனிதனுடைய பலவீனத்தை எடுத்து சொல்லி சொல்லி, அல்லாஹ்வுடைய சக்தி ஆற்றல்களை சொல்லி சொல்லி, அல்லாஹ்வுடைய உறுதி எந்த அளவுக்கு எடுத்து வச்சு துஆ செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே தவக்குல் எந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவு சுஜூதில் விழுந்து துஆ கேட்போம் நானும் நீங்களும். எந்த அளவு தவக்குல் உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவு அத்தஹியாத்திலிருந்து துஆ கேட்போம் சகோதரர்களே. எனவே தவக்குல் என்பது எனக்கும் உங்களுக்கும் பல நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு, எங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் நெருக்கடி வந்தாலும், அந்த அல்லாஹ்வின் மீது சார்ந்திருக்கின்ற தன்மை, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்ற அந்த தவக்குலை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தவக்குல் என்ற அந்த பாடம் விசாலமான ஒரு பாடம். நான் உங்களுக்கு இன்றைய மஜ்லிஸ்ல உங்களுக்கு தவக்குல்ட பெருமதியை மட்டும்தான் விளங்கப்படுத்த முடிஞ்சிருக்கு. இதை விளங்கினா தவக்குல் சரியா வச்சிருவோம். இதை விளங்கலன்னா அல்லாஹ்ல ஆழமான நம்பிக்கை வைக்க மாட்டோம். எனவே தவக்குலை புரிவதற்காக, தவக்குல் என்றால் என்ன, அந்த தவக்குலை எப்படி வைக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை மாத்திரம்தான் என்னால விளங்கப்படுத்த முடிஞ்சிருக்கு. இந்த தவக்குலை வைப்பதனால் என்னென்ன நலவுகள் கிடைக்க போகிறது என்ற பகுதியை மட்டும்தான் வச்சிருக்கு. எனவே தவக்குலை பற்றிய பாடம் இதோடு முடிவடைவதில்லை. தவக்குல் இன்னும் படிக்க வேண்டிய பகுதி இருக்கிறது. எனவே இந்த தவக்குலை எப்படி வைக்கணும்ன்ற பகுதி
இந்த தவக்குலால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவு, இதை மாத்திரம் உங்களுக்கு நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். இது இன்னும் விரிவாக படிக்க வேண்டிய பகுதி. இருக்கிற காலம் எங்களோட உலமாக்களை பயன்படுத்தி, மார்க்க அறிஞர்களை பயன்படுத்தி தவக்குலுடைய ஏனைய பகுதிகளையும் படிப்போமாக இருந்தால் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள், உண்மையான முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் என்று சொல்றானே, அப்படிப்பட்ட உண்மையான முஃமின்களாக மாறி அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிற மனிதர்களாக மாற முடியும் என்கிற பாடத்தை இன்றைய வகுப்பினூடாக நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் மீது ஆழமாக பொறுப்பு சாட்டுகின்ற அந்த பக்குவத்தை தந்து உண்மையான முஃமின்களாக வாழச் செய்து மரணிக்க செய்ய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي